ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 12. ஸோ ஒரு வழியாக வந்து 2 வீக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதே தெரியல, ஆனால் 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்னலாம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணல. எப்பவும் போல் ஒரு 10 டேஸ் கழித்து தான் வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் மட்டும் வந்து சீக்கிரட்டாக வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னென்னா டயட் ஃபுட் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான வந்து டின்னர் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். செம்ம ஹெல்தி இது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், ஸோ எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் டின்னருக்கு சாப்பிட்டா. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூஸ் போடுறதுக்கு நெல்லிக்காய் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அது ஒன்று மட்டும் போட்டால் டெலிவரி சார்ஜ் வரும். ஸோ அதனால் ஒரு சில ஐட்டம்லாம் இல்லை. ஸோ அப்படியே வந்து அதையுமே ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அது கூடயே வந்து வெள்ளரிக்காவும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ஆர்டர் போட சொல்லியிருந்தேன். அருண் மாற்றி இந்த வெள்ளரிக்காவை ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் ராய்ச்சூர் வந்த புதுசில் இந்த வெள்ளரிக்காய் எனக்கு இது பற்றி தெரியாது. இது வந்து நார்மலாக நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம் இல்லையா, அது கிடையாது. இது வந்து சமைச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி தெரியாமல் நான் வந்து ஸ்டார்டிங் இங்கே வந்த புதுசில் அப்படியே கட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைட்டாக கசப்பாக இருந்தது. ஒரு நாள் வந்து பச்சடிக்கு இது யூஸ் பண்ணியிருந்தேன், வெள்ளரிக்காய் பச்சடிக்கு. ஸோ அப்போ பார்த்தா செம்ம கசப்பாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதை வாங்கிறதே ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அருண் தெரியாமல் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த வெள்ளரிக்காய் வந்து இங்கே ஹோட்டல்லாம் பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. போன சண்டே வந்து வெளில போய் சப்பாத்தி சாப்பிட்ருந்தேன் இல்லையா, ஸோ அது கூட இந்த பொரியல் கொடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதில் பொரியல் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படியே வச்சுருந்தா. ஸோ அதனால் இன்றைக்கி பொரியல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இந்த வெள்ளரிக்காய் வச்சு இன்றைக்கி பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ அப்போ பார்க்கலாம் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ கையோட எல்லா வெஜிடபிளையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அது கூட வந்து பாலக்கீரையும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. இது 2 கட்டுமே சேர்த்து நிறையா இருந்தது. ஸோ அதுவுமே வந்து 14 ரூபா தான். ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாண்ட்விச் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று வந்து ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, பேலன்ஸ் ப்ரெட் இருந்தது. ஸோ அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சாண்ட்விச் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நெல்லிக்காய் வந்திருந்தது இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு. ஸோ அருண் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். நான் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் குடிக்கணும். இந்த மாதிரி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும் இல்லை, இதுக்கு பதில் வெள்ளை பூசணி ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே குடிக்கலாம். ஸோ அதுவுமே இதே மெத்தட் தான். நான் ஆல்ரெடி நெல்லிக்காய் ஜூஸ் வீடியோலாம் நிறைய என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் பூசணி ஜூஸ் இருக்கு இல்லையா, வெள்ளை பூசணி, ஸோ அது வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்டுறேன். ஸோ அதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரெண்டுத்தில் வந்து மாற்றி மாற்றி குடிச்சிக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னு, ஹேருக்குன்னு சொல்லி எல்லாமே பெனிஃபிட் இருக்குது. ரெகுலராக வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த வெள்ளை பூசணி ஜூஸு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஜூஸு, ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ரெகுலராக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பழகிடுச்சு. டேஸ்ட்டும் எங்களுக்கு பிடிச்சதால ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு குடிச்சிட்ருக்கோம். ஸோ வர நெக்ஸ்ட் வீக்கில் வேணால் நான் வந்து வெள்ளை பூசணி ஜூஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு தான் சாண்ட்விச் செய்ய போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர்லாம் வச்சு கூட செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்வீட் கார்ன்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மயனஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். செம்ம ஹெல்த்தியான மயனஸ் இது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பாயில்டு எக்கு, ஒரு கொஞ்சமாக பெப்பரு, ஒரு 2 பல் சின்ன பல் பூண்டு, ஒரு 4-5 இலை வந்து புதினா சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கிளாஸு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி திக்கான மயோனஸ் ரெடி ஆகிடும். செம்ம ஹெல்த்தியான மயோனஸ். ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்கல. ஸோ வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இந்த மயோனஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரியலாக எப்பயும் சாப்பிட்ற அதே மயோனஸ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரே ஒரு டிப்ஸு, அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்வீட் கார்னை வந்து நான் வேக வைக்காமல் அப்படியே தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஸோ வேக வைக்காததால்
பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்துட்டு வெங்காயம், கேரட், அதில் குக்கும்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அந்த பட்டரில் வதங்கி வரும்போது நல்ல வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேக வச்சு கூட அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ரோஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வேக வச்சு அது கூட வந்து வெங்காயம், குக்கும்பர், உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி. இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்னுக்கு பதில் பன்னீர், எக்கு கூட சேர்த்துக்கலாம். எக்கு வந்து லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி இதே மெத்தடில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது சிக்கனில் கூட இது செய்யலாம். சிக்கனை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வேணால் நான் வந்து சிக்கன் சாண்ட்விச்செலாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா ப்ரெட்டு சாப்பிட்லாம், ஆனால் வாரத்தில் ஒரு முறை சாப்பிடுங்க. அதுவுமே 2 ஸ்லைஸ் மட்டும் சாப்பிடுங்க போதும். ஸோ நேற்றுமே நான் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு காட்டியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சு காட்டியிருக்கேன். நேற்று வந்து ப்ரெட் ஆம்லெட் செஞ்சது போக மிச்ச ப்ரெட் இருந்தது. ஸோ அது வேஸ்ட் ஆகிருந்தால் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். நான் சாப்பிட மாட்டேன், அருணுக்காக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிடல, அருணும் பாப்பாக்காக மட்டும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அவங்க மட்டும் தான் இந்த சாண்ட்விச் சாப்பிட்ருந்தாங்க. ஓகே, இப்போ அந்த ப்ரெட்டு மேலே இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், இது அப்படியும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். எந்த ஆயிலும் சேர்க்கல, வெறும் பேனில் தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 2 பக்கமும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த சாண்ட்விச் ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி அழுத்திடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபில்லிங் வெளில வந்துடாது. ஸோ நம்ம திருப்பும்போது அந்த ஃபில்லிங் வந்து வெளில வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங் ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அழகாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், செம்ம ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் போதும். இந்த சாண்ட்விச் வந்து பாப்பாக்காக. ஸோ அதனால் லைட்டாக மேலே பட்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அருணுக்கு வந்து பட்டர்லாம் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ அப்படியே தான் கொடுத்துருந்தேன். அருண் வந்து வெயிட் லாஸ்லலாம் இல்லை, பட் ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இப்போதைக்கு என் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அருண் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் லஞ்ச் செய்யறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வில் சமைக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த இண்டக்ஷனில் தான் சமைக்க போகிறேன். ஏன்னா நிறைய கேஸ் இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ புக் பண்ணால் கேஸே கிடைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் வர சுச்சுவேஷன்லாம் சுத்தமாக கேஸே கிடைக்காது, தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அடுத்த மாதம் கேஸ் காலியாக போகுது, எப்படி இருந்தாலும் காலியாகும். ஸோ அதுக்கு முன்னாடியே கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறத கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த இண்டக்ஷனில் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் இண்டக்ஷன் எடுத்தாச்சு. இது இண்டக்ஷன் வந்து எங்களுது ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து இப்போ வந்து யூஸ் ஆகாமல் போயிடுச்சு, வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இது வந்து அருண் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் வந்து அழுக்காக தான் இருக்குது. ஸோ அப்படி க்ளீன் பண்ணி தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே கேஸை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண பாருங்கள். அது மாதிரி இந்த இண்டக்ஷனில் குக் பண்ண கொஞ்சம் பழகுங்க. எனக்கு இண்டக்ஷனில் குக் பண்ணி பழக்கம் இருக்குது. சில பேருக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்க சான்ஸ் இருக்குது. இதே வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்கன்னா மேக்ஸிமம் வந்து விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேஸ் பிரச்சனை பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நம்மலாம் சிட்டியில் இருக்கிறதால இந்த விறகடுப்பில் சமைக்கிற அந்த ஆப்ஷன் கூட இருக்காது. ஸோ இந்த இண்டக்ஷனில் தான் சமைச்சாகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இந்த குக்கும்பர் பேர் வந்து ஜவ்வாரி குக்கும்பர்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக பேர் சொல்ல தெரியல. இதெல்லாம் நம்ம ஊர் சைடு இருக்கான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எங்கள் ஊர் சைடில் நான் பார்த்ததில்ல. உங்கள் ஊர் சைடு இந்த வெள்ளரிக்காய் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சமைச்சது உண்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதோட டேஸ்ட் வந்து கடையில் சாப்பிட்டப்போ நல்லா தான் இருந்தது. ஸோ பட் நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு மெத்தடும் எனக்கு தெரியல. ஸோ நானே குத்து மதிப்பாக தான் செஞ்சுருந்தேன். ஆனால் இது சமைக்காமல் சாப்பிட்டா நல்ல கசப்பாக இருக்குது. ஸோ சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குதுன்னு தெரியல. இல்லை
இதை வந்து எந்த மெத்தடில் சமைக்கணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் அப்படியே சமைச்சிருந்தேன். கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருந்தேன். அது கூட கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளரிக்காவை சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அதுலேருந்து தண்ணி வந்துருந்தது. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட இல்லை 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருப்பேன். தண்ணி சேர்த்துட்டு குத்து மதிப்பாக மூடி போட்டு வச்சாச்சு. அது எவ்வளோ நேரத்தில் வேகணும்னு தெரியல. ஸோ அப்பப்போ திறந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ அது வேக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியாச்சு. காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது குடிச்சு தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட தனியாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுட்டு ஹஸ்பண்ட் போகும்போதே போட்டு வச்சிடறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அதை குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. நானுமே அப்படி தான் குடிக்கிறேன். காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அருண் ஆஃபீஸ் போயிட்டுக்கப்புறம் என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ண டைமில் தான் நான் அதை குடிப்பேன். 2 பேருக்கும் தனித்தனியாலாம் போட முடியாது இல்லையா, ஸோ அதனால் அப்படி குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து டைம் இல்லாதவங்க நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு அவங்களாம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுட்டு ஸோ அது வந்து ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஊற்றி வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு க்யூபாக எடுத்து சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து அப்படியுமே குடித்தாலும் பெனிஃபிட் இருக்குதான். ஸோ பட் ஃப்ரெஷ்ஷாக குடித்தா இன்னும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம காலைல போட்டு வச்சதை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் குடிக்க போகிறோம். ஸோ அதில் ஒன்றுமே ஆகாது, குடிச்சிக்கலாம் கண்டிப்பாக. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு முடிச்ச கையோடு அப்படியே வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து அருண் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்கா எப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஒரு 11:30 கிட்ட அந்த வாட்டர்மெலன் கட் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுருந்தேன். நான் வாட்டர்மெலனை கட் பண்ணுறதை பார்த்துட்டு தம்பி கீழேருந்து பாவமாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனையும் தூக்கி மேலே உட்கார வச்சாச்சு. ஒரு 2-3 பீஸ் கிட்ட வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுருந்தேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்டாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டது நல்ல வெயிட் ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல, ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு ஏன் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்றதில்ல, சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போதே அது கூட ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வந்து சேர்த்து நிறைய சாப்பிட்றேன். ஸோ அதனால் வந்து வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்குது, பசி எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக வந்து லஞ்ச் சாப்பிட போயிடுவேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே காய் நல்லா வெந்துடுச்சு. அது கூட வந்து கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துருந்தேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு ஹோட்டலில் இந்த பொரியல் சாப்பிட்ருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து ரெஃபரன்ஸுக்கு தான் இதை செஞ்சுருந்தேன். ஸோ அதே டேஸ்ட்லேயே வந்திருந்தது. கொஞ்சம் கூட கசப்பு இல்லை, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட டேஸ்ட் அப்படியே வந்து கோவக்காய் பொரியல் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் கோவக்காய் பொரியல் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த காயை உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டின்னருக்கு ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது இதுதான். அடை தான் செய்ய போகிறேன். செம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. அதுக்கு வந்து 1 கிளாஸ் வந்து பச்சரிசி, இல்லைனா வந்து நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/4 கிளாஸ் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கிளாஸ் பச்சைப்பயிறு, 1/2 கிளாஸ் வந்து கருப்பு கொண்ட கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சைப்பயிருக்கு பதில் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு 3 மிளகாய் வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது ஊறி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். நான் வந்து நைட்டுக்கு செய்ய போகிறதால இது வந்து நான் மதியமே வந்து ஊற வச்சிட்டேன். நீங்கள் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சா ஓகே தான்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சாதம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது கூட குழம்புலாம் நான் எதுவுமே செய்யலை. இந்த பொரியல் தான் கொஞ்சம் தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதே வந்து பெரட்டி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஒரு ஆம்லேட் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருந்தேன். அது மேலே லைட்டாக வந்து சீரகத்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருந்தேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். வந்து பார்த்தா பருப்புலாம் நல்லா ஊறி சூப்பராக வந்திருந்தது. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அடை தோசை வந்து செம்ம ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி. டின்னருக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தான். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட், ஃபைபர்னு சொல்லி எல்லாமே வந்துடும். ஸோ வெயிட் லாஸில், அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். நைட் டைமில் ஒரு 2 அடை சாப்பிட்டாலே போதும். வயிறும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வந்து கம்மியாக தான் சாப்பிட போகிறோம், ஆனால் வயிறு நல்ல ஃபில்லாக இருக்கும். நைட் டைமில் சில பேருக்கு மிட் நைட்டில் பசிக்கும், டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கூட. ஸோ அந்த மாதிரி இது சாப்பிட்டா பசியே சுத்தமாக எடுக்காது, நல்ல தூக்கம் வரும். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் 8 மணிக்கு டின்னர் முடிக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் டயட்டில் இருந்தால். ஆனால் அது கூட வந்து நிறைய வெஜிடபிள் வச்சு சாப்பிட்ணும். நைட் டைமில் வந்து மெயின் நிறையா வந்து வயிறு ஃபில் ஆகிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நைட்டில் நல்ல தூக்கம் வரணும். ஸோ பசிச்சா தூக்கம் வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தோசை சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி அடை சாப்பிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அது கூட வெஜிடபிள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுங்க. இந்த அடை தோசைக்கு வெஜிடபிள்லாம் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இது 2 சாப்பிட்டாலே வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்திலாம் சாப்பிட்டிங்கன்னா அது கூட வந்து நிறைய வெஜிடபிள் இல்லைனா ஏதாவது சுண்டல் ஒரு கப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பசி எடுக்காது, நல்ல தூக்கம் வரும். ஸோ அதேமாதிரி சீக்கிரமாக தூங்க போயிடுங்க. நைட் டின்னர் முடித்ததும் ஒரு 10 மணிக்கெலாம் தூங்க போயிட்டிங்கன்னா, தூங்கிட்டிங்கன்னா பசி எடுக்காது. நீங்கள் முழிச்சிட்டு இருந்தால் தான் பசி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அடை வராது. ஸோ அதனால் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து அதை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 அடைக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சுட்ட அடைக்கெலாம் எண்ணெய் நான் சேர்க்கலை. நான்ஸ்டிக்குன்றதால எண்ணெய் சேர்க்காமலே நல்லா வந்திருந்தது. ஸோ டின்னருக்கு வந்து 2 அடை, அது கூட தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு இருந்தேன். 1 அடை சாப்பிடும்போதே வயிறு நல்லா ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதனால் நைட் டின்னருக்கு இதை எடுத்துக்கோங்க. வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு பசி அதிகமாக எடுக்காது. ஸோ இன்றைக்கி 2 அடை, அது கூட வந்து தேங்காய் சட்னி, கொஞ்சமாக வந்து மதியம் செஞ்ச அந்த பொரியல் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையுமே வச்சு தான் நான் டின்னர் சாப்பிட்டு இருந்தேன். அடையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சட்னி இல்லாமலே சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட் ட்ரிங்க்லாம் நான் எதுவும் குடிக்கல. டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. ஏன்னா இப்போதைக்கு கேஸ் இருக்கிற நிலைமைக்கு இண்டக்ஷனில் தான் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இபி பில்லும் அதிகமாக வந்துட போதுன்னு தான் நான் ட்ரிங்க்லாம் எதுவும் செய்யலை. இப்போதைக்கு இருக்கிறத வச்சு மட்டும் டயட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கைஸ், டே 12 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 13 பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ அதுதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.